ஓம் சாந்தி. अव्यक्त समिज्ञை 8 जूलाई 2025। जितना जितना आप बच्चे श्रेष्ठ संकल्प की शक्ति से संपन्न बनते जाएंगे, उतना श्रेष्ठ संकल्प की शक्तिशाली सेवा का स्वरूप स्पष्ट दिखाई देगा। பாபா சொல்றார், குழந்தைகளே, எந்த அளவுக்கு நீங்கள் சிரேஷ்டமான சங்கல்பங்களின் சக்தியினால் நிரம்பியவராக ஆவீர்களோ அந்த அளவிற்கு சிரேஷ்டமான சங்கல்பத்தினுடைய சக்திசாலியான சேவையினுடைய ஸ்வரூபம் தெளிவாக தென்படும். நாம் எந்த அளவுக்கு நமக்குள்ள சிரேஷ்டமான சங்கல்பங்களை உருவாக்கிப்போமோ, அந்த சிரேஷ்ட சங்கல்பங்களுடைய சக்தியினால நிறைஞ்சி இருப்போமோ, அந்த அளவுக்கு சிரேஷ்டமான சங்கல்பங்கள் சக்திசாலியாக அந்த சேவையினுடைய ஸ்வரூபத்தை தெளிவாக வெளிப்படுத்தும். हर एक अनुभव करेंगे कि हमें कोई बुला रहा है, कोई दिव्य बुद्धि द्वारा शुभ संकल्प का बुलावा हो रहा है. ஒவ்வொருவரும் இதை அனுபவம் செய்வார்கள். யாரோ நம்மை அழைக்கின்றார், யாரோ நமக்கு தெய்வீக புத்தியின் மூலமாக சுத்தமான எண்ணங்களின் மூலமாக நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார்கள், நம்மை கூப்பிடுகிறார்கள் அப்படின்னு அவங்களுக்கு அனுபவம் ஆகும். அப்போ அவங்க பாபாவினுடைய இடத்தை தேடி வருவாங்கன்றதை புரிய வைக்கிறார். कोई फिर दिव्य दृष्टि द्वारा बाप और स्थान को देखेंगे. दोनों प्रकार के अनुभवों द्वारा बहुत तीव्र गति से अपने श्रेष्ठ ठिकाने पर पहुंच जाएंगे. சில பேர் தங்களுடைய தெய்வீகமான திருஷ்டியின் மூலம் பாபா மற்றும் அவருடைய இடத்தை வந்து சேர்வார்கள். அதாவது அவருடைய இடத்தை பார்ப்பார்கள். முதல்ல அவங்க வந்து சேர்றாங்கன்னா பார்க்குறாங்க, பார்த்த பிறகு வந்து சேர்றாங்க. எப்படி பார்க்குறாங்க? ஸ்தூலமான இந்த வெளிக்கண்களால் பார்க்கறது கிடையாது. தெய்வீக திருஷ்டி மூலமாக அவங்களுக்கு காட்சி கிடைக்குமா இந்த பாபாவினுடைய இடம். அதுக்கப்புறமா அவங்க வருவாங்க. ஸோ 2 விதமான அனுபவங்களின் மூலமாக மிகவும் தீவிர வேகத்தின் மூலமாக தங்களுடைய சிரேஷ்டமான புகலிடத்தை வந்து அடைந்து விடுவார்கள். அதனால எங்கெங்கோ இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நம்மை நோக்கி வரவழைக்கக்கூடிய சக்தி எதற்கு இருக்குன்னா, நாம உருவாக்கக்கூடிய சிரேஷ்டமான எண்ணங்களுக்கு அவ்வளவு உயர்ந்த சக்தி இருக்கு என்பதை பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறார். அதனால அவ்வளவு உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கி நம்ம மனசா சேவை பண்ணுவோம். நன்றி பாபா. ஓம் சாந்தி.